என்ன ராமையா, 20 வருஷத்துக்கு மேல இந்த போலீஸ் உத்தியோகத்துல இருக்க, இன்னுமா 10,000 ரூபாய் சேர்க்கல? சேர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு ஏதுப்பா சம்பளம்? நான் ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் தானே. சம்பளத்தை யாரு கேட்டா? சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ரா இன்கம் வருமே, அதுதான் ராமையா கூடுதலான வருமானம். என்ன சொல்ற? என்னப்பா புரியாத ஆளா இருக்க? நாசூக்கா சொன்னா ஏன்னா, நல்லா சொன்னா லஞ்சம். லஞ்சம்? செல்வம், நான் தேவப்பா. இத்தனை வருஷமா குற்றம் செய்யறவனை பிடிக்கிறதுக்காக இந்த கையை நீட்டி இருக்கிறேன் தவிர நான் குற்றம் செய்ய இந்த கையை நீட்டது இல்லப்பா. எனக்கு கௌரவம், மானம் இதுதான் பெருசு. நான் என் மகளுக்கு கொடுக்க போற சீதனம் மாட்டேன். பெண்ணை எடுக்கிறவங்க பெண்ணு வரும் பொழுது எவ்வளவு பொண்ணு கூட வருதுன்னு தான் பாப்பாங்களே தவிர கௌரவத்தை இல்ல ராமையா. என் மகனை மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு நீ விரும்பினா என் அந்தத்துக்கு தக்கபடி நீ எனக்கு 10,000 ரூபாய் தரணும். அப்படி தர முடியலன்னா என் மகனுக்கு பணத்தோடையும் அழகோடையும் 1000 பெண்கள் தேடி வருவாங்க. 1000 பொண்ணு தேடி வருங்க. ஆனா அத்தனையும் என் தங்கையாக முடியாது. மேல தங்கத்தை போட்டுக்கிட்டு வர்றவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள தங்கமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னமோ சர்வசாதாரணம் 1000 பொண்ணு தேடி வரும்னு சொல்லிட்டீங்களே, அதே மாதிரி என் தங்கச்சிக்கு 1000 மாப்பிள்ளை தேடி வரும் நான் சொல்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகும். அடே, அவ்வளவு ரோஷமா பேசுன, வேற மாப்பிள்ளை தேடிக்கீங்களே. ராஜா நீ சும்மா இருப்பா. நான் வேற மாப்பிள்ளை தேடிக்கிறதா இருந்தா உன்னை ஏன்பா தேடி வரணும்? உன் மகனுக்கு என் மகளை கல்யாணம் முடிக்கிறதா 10 வருஷத்துக்கு முன்னாலே நாம பேசி முடிவு பண்ணது தானே. அன்னைக்கு இருந்த நிலைமையே வேற. உண்மைதாப்பா. அன்னைக்கு உன்னை வாடா செல்வம்னு கூப்பிட்டேன், அப்புறம் வாப்பான்னு கூப்பிட்டேன். இப்ப நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், வாங்க செல்வம்னு கூப்பிடுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமைதான்ப்பா. ஆனா ஒண்ணு, வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம், ஆனா வாக்கு மட்டும் மாறக்கூடாது. வாக்கு வேற, வாழ்க்கை வேற. இன்னைக்கு இந்த அளவுக்கு என்கிட்ட செல்வம் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க என் பேரை கூட மாத்திருவாங்க. இந்த செல்வத்துக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா பாசம் இல்லை, பந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்க, நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நாம போகும்போது மண் சட்டியில தான் கொள்ளி எடுத்துட்டு போவோம். பணம் இருக்குங்கிறதுக்காக பொன் சட்டியில எடுத்துட்டு போக மாட்டோம். அனாவசியமா பேச வேண்டாம் ராமையா. உன்னால 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாது. செல்வம், என் பொண்ண உன் பையனுக்கே கொடுக்கறதா நான் ஊரெல்லாம் சொல்லிட்டப்பா. என் மகள் அதையே நம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சம்பந்தம் நடக்கிறேன்னா என் வார்த்தையும் பொய்யாயிடும், என் மகளோட வாழ்க்கையும் பாழாயிடும். செல்வம், உன் காலை பிடிச்சு கேட்கிறேன். அப்பா, என்னப்பா செய்யறது? வயசால என் உடம்பு விளையாட்டி போனாலும் ஒரு பொண்ணை பெற்றுட்டேனே, வளைஞ்சுதான் தீரணும். செல்வம், எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் கொடுப்பா. நீ கேட்ட பணத்தை என்னால கொடுக்க முடியுமான்னு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். சரி, ரொம்ப நன்றிப்பா. நன்றி. ராஜா. அப்பா அப்பா, எனக்கு கமலதான்பா வேணும். எனக்கு பணம் தான் வேணும். தன் மகனை கட்டிக்க 10,000 ரூபாய கேட்டாரு. அதுதான்மா உலகம். இப்போது அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டமே. அவங்க கிடக்கா, உனக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்காது. பல வருஷமா என் மனசுல வளர்த்த ஆசைய எப்படி நான் ஒரு நாள் அடிச்சிட முடியும்? அவர் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ அந்த சேகரத்தான கல்யாணம் பண்ணிக்கணும். கவலைப்படாது, இந்த கல்யாணத்தை நான் நடத்திக்கிறேன். ஹலோ, யாருங்க? தங்கம், நான் தான் ஜெகநாத் பேசுறேன். ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். மாப்பிள்ளை அவங்க அப்பா வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடும். ராதா ரெடியா இருக்கு சொல்லு. சரிங்க சுமா. என்ன தங்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்களா? உங்களை சீக்கிரமா ரெடியா இருக்க சொல்லி அப்பா போன் பண்ணாங்கம்மா. சரி. இந்தாங்க 10,000. உங்க மகனுடைய விலை சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. எண்டுபானே, ஏட்டு ராமையா தேவரோட மகனாச்சே, ஏமாத்துறதுக்கு நீ என்ன திருடன? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நாள் பார்க்க வேண்டியதுதான், மேலும் கொட்ட வேண்டியதுதான். இதோ இன்னொரு 10,000. உங்களுக்கு இல்ல, என் ஒரே தங்கையோட கல்யாணம், ஊர்வலம், சாப்பாட்டு செலவு. என்னமோ அந்தஸ்து வேணும் கேட்டீங்களா? அந்தஸ்து. அதுக்காக. வெரி குட். பட் ஒன் திங்,
பணத்தை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. சரிமா? என்னத்த இன்னைக்கு ராதா வீட்டுக்கு வேலைக்கு போலியா? போகவும் இல்ல, இனிமே போக போறதும் இல்லம்மா. என்னத்த இந்த திடீர் முடிவு? பெரிய இடமாச்சே. இடம் மட்டும் பெருசா இருந்தா போதுமா? மனசு சுத்தமா இருக்க வேண்டாம்? அப்படி என்ன சுத்தம் கெட்டு போயிடுச்சு? ஓ சிநேகிதி இல்ல ராதா, அதான் என் எஜமானி. சொல்லவே நான் கூசுது. அந்த ராதாவே ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்களாம். நேத்து ராத்திரி மாப்பிள்ளோட்டுக்காரங்க எல்லாம் கார்ல வந்துட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல அவளை பார்த்துட்டு இந்த ராதாவோட கள்ள காதலன் மாடியில இருந்து பைப்பு வழியா கீழே இறங்கிட்டு இருந்தானா. அதான் அந்த டாக்டர் மாப்பிள்ள கண்ணால பாத்துட்டானா. போச்சு, இந்த குடும்பத்து மானமே மண்ணோட மண்ணா போச்சு. நல்ல குடும்பம் நினைச்சு என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இங்க நடந்ததை பார்த்த பிறகு அது எப்படி சூழ்நிலை தெரியும். நல்ல ஆரம்பா. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே பொண்ணோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? சொல்லித்தான் தெரியணுமா? பைப் வழியா பழைய காதலை இறங்குறதும் எங்களை பார்த்த உடனே பதுங்கிறதும். என் மகளை பத்தி இன்னொரு அப்படி பேசுறேன், நான் மனுஷனா இருக்க மாட்டான். கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல சார். நான் சொல்றது தப்புனா வந்தவன் யாரும் மேல கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. நீயா? நான் தான். எப்படி உள்ள வந்தேன்? கேட்ல வாட்ச்மேன் இருந்தா, அதனால பின்பக்கமா காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வந்தேன். திருட்டுத்தனமா ஏன் வந்தேன்? திருடன் திருட்டுத்தனமா தான் வருவான். மரியாதையா வெளியே போ. உங்க மானம் மரியாதை எல்லாம் வெளியே போகாம இருக்கணும்னா நான் உள்ள இருந்துதான் தீரணும். என்ன உளறல? உளரல. நேற்று ராத்திரி யாரோ திருட்டுத்தனமா மாடியில இருந்து இறங்கி போனதா சொன்னாங்களே, அது நான் தான். வீட்டுக்கு வந்தது நீங்க? ஏம்மா, இருட்டுல வந்தது யாருன்னு அடையாளம் தெரியலையா? இல்ல வந்தது யாரு போனது யாருன்னே தெரியலையா? ராதாவை பத்தி தப்பா பேசுனீங்க, உயிரிழச்சு வச்சாங்க. நேற்று ராத்திரி நான் இங்க வந்தது ராதாவுக்கு தெரியாது. இதுதான் ராதா வீடுன்னு எனக்கு தெரியாது. தெரியலன்னா ஏன் வந்தேன்? திருட வந்தேன். ஆமா, இதுதான் ராதா வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். வந்தது இவங்க வீடுதானே. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? இந்த வீட்டு வேலைக்காரி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். வந்ததுக்கு சாட்சி இரும்பு பெட்டி. இரும்பு பெட்டியா? ஆமா, உங்க வீட்டு இரும்பு பெட்டியை திறந்து பாருங்க. அதுல 20,000 ரூபாய் குறைஞ்சு. உடனே போலீஸ்ல சரிங்கப்பா. சரியான நேரத்துல ராஜா மட்டும் வரல, நம்ம மானத்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு. அவரை மட்டும் காட்டி கொடுக்காதீங்கப்பா. அவனை காட்டி கொடுக்கலன்னா இந்த ஊர்ல இன்னும் பல கூட்டு உடையும் பலருடைய பணம் பறிப்போம். ஊரை பாதுகாக்க வேண்டிய வேலை போலீஸ் மட்டும் என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு உண்டு. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் பேங்கர் ஜெகநாத் பேசுறேன். ஆமா, பேங்கர் ஜெகநாத். என் வீட்டுல ஒரு திருட்டு நடந்துருச்சு, உடனே வாங்க. தேங்க்யூ. ஜெகநாத், நாங்க பெரிய தவறு பண்ணிட்டோம். சாரி, என்ன மன்னிச்சு. நான் தெரியாம நான் உங்க முகத்தை பார்க்க கூட தயாரா இல்ல. இன்ஸ்பெக்டர், அவன் தான் திருடன். நேற்று ராத்திரி இந்த வீட்டுல 20,000 ரூபாய் திருடி இருக்கான். இப்ப எல்லாரும் முன்னாலே உண்மை அவனை ஒத்துக்கிட்டான். ராஜா, என்னப்பா இது? உன்னை திருடேன்னு சொல்றாங்க. ராமையா, முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணு. சார், இவன் ஏட்டு ராமையா தேவ மகன். இவனை திருடேன்னு சொல்றீங்களே சார். பேங்கர் சார், தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. அடையாளம் சரிதானான்னு சொல்லுங்க. அப்பா, அவர் சரியாத அடையாளம் சொல்லியிருக்காரு. இன்ஸ்பெக்டர், என் வீட்டுல திருடின 20,000 ரூபாய் எங்க வச்சிருக்கான்னு கேளுங்க. ராமையா, முதல்ல உன் வீட்டை சர்ச் பண்ணி ஆகணும். பாசத்துக்கு நான் அருகதே இல்லாதவன் அன்னைக்கே சொன்னேன். நீங்க கேட்கல. என் புள்ள ஒரு திருடன். அப்பா, ஆண்டவன் என்னைக்குமே தன்னுடைய கணக்குல தப்பு பண்ண மாட்டான்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அது கரெக்ட். இந்த வீட்டுல ஒரு நல்லவர் நீங்க இருந்தீங்க.
அது ஆண்டவனுக்கு பொறுக்கிறேன். அதனாலதான் என்ன ஒரு திருடன் இங்கே அனுப்பிச்சு அதை ஈடு கட்டிட்டான். நீ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், குற்றவாளியை நடத்த வேண்டிய முறை மறந்துடாத. ஆமா, யூனிஃபார்ம்ல அடிக்க கூடாதுல்ல, ஆனா அப்ப மகனை அடிக்கலாம்ல. அடிக்காதீங்க, அவரை அடிக்காதீங்க. முடியல, அவரை உயிரோட விடக்கூடாது. குற்றவாளி தான் செய்த குற்றங்களை எல்லாம் தானே ஒப்புக்கொண்டிருக்கிறார். சாட்சியங்களும் அதை சரியாக நிரூபிக்கின்றன. எனவே சட்டப்படி குற்றவாளி ராஜாவுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். இந்த போலீஸ் இலாக்காவே உங்களுக்காக பெருமைப்படுது. மகன்னு கூட பார்க்காம அவன் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே அவனை கைது செஞ்சீங்களே, யூ ஆர் ரியலி கிரேட். இப்ப நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க, அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவன் திருடனை 20,000த்துல 10,000 நம்ம வீட்டுல வச்சான். பாக்கி 10,000 நான் சொல்றேன். சேகர், நீ எங்கப்பா வந்த? திருடின ராத்திரி ராஜா எங்க வீட்டுக்கு வந்தார். அப்பா கேட்ட 10,000 அவர்கிட்ட கொடுத்தார். இன்னொரு 10,000 வச்சு கல்யாண ஊர்வலம் விருந்தெல்லாம் ஜாம் ஜாம்னு நடத்த போறதா சொன்னார். நீ சொல்றது உண்மை? உண்மைதாங்க. இதோ 10,000. கூட பிறந்தவங்களுக்கு கூட இத்தனை பந்தபாசி இருக்காது. ஏன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தன் கையில விளங்க மாட்டிக்கிட்டார் ராதா. அண்ணன் கோடியில ஒருத்தர். அண்ணா, உன் தலையை நான் எடுத்தேன். என் பொண்ணோட வாழ்வுக்காக அவன் தலையே கொடுத்தானே, அவனை உடம்பு நோக நான் அடிச்சனே, எனக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பேன்.